தமிழக அரசியலில் அதிரடி திருப்பங்கள், வழங்கப்பட்ட கான்வாய் வாகனங்கள் வாபஸ், அப்செட்டில் விஜய். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் த.வே.க. தனிப்பெரும் கட்சியாக நிலை பெற்றுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான சரியான பெரும்பான்மை பெற முடியாத காரணத்தால் அக்கட்சியின் தலைமையில் அரசு உருவாக்கும் செயல்முறை சிக்கலாகி வருகிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே த.வே.க. அலுவலகத்தில் கட்சித் தலைவர்கள் விஜய் முக்கிய ஆலோசனைகள் நடத்த ஆரம்பித்தார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து அடுத்த படிகளை பற்றிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. ஆலோசனை முடிந்த பின்னர் விஜய் தனது நீலாங்கரை வீட்டை நோக்கி புறப்பட்டார். வழக்கமாக முதலமைச்சருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு கான்வாய் வாகனங்கள் கடந்த 3 நாட்களாக விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நடந்த நாளில் கூட அவருக்கு கான்வாய் வாகனங்களுடன் பாதுகாப்பு பெற்றிருந்தார். ஆனால் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திலிருந்து வீடு நோக்கி புறப்படுவதற்கு முன்பு அந்த கான்வாய் வாகனங்கள் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பப்பட்டன. இதனால் 4 கான்வாய் வாகனங்களும் புறப்பட்ட நிலையில் விஜய் இருக்க வேண்டிய காவல் அதிகாரிகள் மட்டும் அவருடன் இருந்தனர். இதன்போது த.வே.க. தலைவர் விஜய்க்கு வழங்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு வளையம், அதாவது கான்வாய் வாகனங்கள் அவரிடமிருந்து வாபஸ் பெற்ற நிலையில் இருந்தது. இதன் காரணமாக அவர் எந்தவொரு கான்வாய் வாகனங்களும் இல்லாமல் நீலாங்கரை வீட்டுக்கு சென்றார். பல செய்திகள் மற்றும் சமூக வலைதளங்கள் விஜய் தானாகவே கான்வாய் வாகனங்களை திருப்பி அனுப்பியதாகவும் அதனை அவர் திட்டமிட்டு செய்ததாகவும் தெரிவிக்கின்றன. காவல்துறையினர் மட்டும் அவருடன் இருந்த போதிலும் அவரது வீடு நோக்கி செல்லும் பயணம் அமைதியாக நடைபெற்றது. எதிர்பார்க்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் இவ்வாறு குறைந்துவிட்டது. இந்த சூழலில் புதிய கட்சி விரைவில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் உண்டாகும் சாத்தியத்தை இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த செய்தி பல அரசியல் அனுமானங்களை உருவாக்கும் வகையில் பரவலாக விவாதிக்கப்படுகிறது.